என்ன லொக்கோடு கிடக்கும் திருவேலைக்கு ஒரு ஆட்டோ இல்லை அன்னைக்கு என்னண்டு நான் இதை போனா மீன் இல்லையா அது ஒரு வகையான ரச்சி காட்டுறச்சி ஒன்று அதான் அப்பா மினக்கட்டு சொன்னீங்க அப்பப்பா தம்பி 4 மணிக்கானே உப்பே போய் அங்கே என்ன இது இது கொழுப்ப பாடுது கொழுப்புது கொழுப்பா சரியா அது சொல்லுங்க ரச்சிய கொழுப்போம் கம்மி பார்த்து என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இருக்கிற திருவிட அண்டாண்டை விட்டு மொத்தத்தில் நாங்கள் வந்து 3 இன்சூரன்ஸ் எடுத்து வந்திருக்கோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அண்டா வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறதுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கன நாட்களுக்கு அப்புறம் வந்து இன்றைய தினம் வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற உறவுகிட்ட திருவிட அண்டாயம் இருக்க நாங்கள் காட்டி அப்படியே உணவுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிட அண்டாண்ட வீட்டை கப்பலாக காட்டி அவங்க அந்த கையால் இன்றைய தினம் ஒரு சமைச்சு லைட்டாக சாப்பிட்ற ஒரு வீடியோ தான் இன்றைய தினம் வந்து அமையப்போது. மறக்காமல் வந்து எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நாங்கள் வளர்றதுக்குன்னா நீங்கள் தர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக தான் ஒரு படின்னு சொன்னால் நாங்கள் வளர்ந்து போகிறோமே. அப்போ நீங்கள் இப்போ 5 வீடியோ காட்டுறால உங்களுக்கு சந்தோஷமா இல்லை என்ன மாதிரி சந்தோஷம் சொன்னால் இந்த கல்யாண வீட்டுக்கு பிறகு இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி கதைப்பாங்களா கதைக்க மாட்டாங்களோ உண்மையில தெரியல. நாங்களும் அவளை போய் ஒரு சில கதையில காய்ச்சா தான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். கதைக்க மாட்டாங்கன்றது தெரியும். அந்த வீடியோ ஒன் பண்ணால் கொஞ்சம் சிக்கலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை அம்மம்மாக்களுமே வந்து இங்கே நிற்கிறேன் எல்லாரும் வந்த நாங்கள் அப்போ நாங்கள் இப்போ போய் அவங்க அந்த வீட்டையும் போய் பார்த்து அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்ற எல்லாத்தையும் வந்து எங்களுடைய வீடியோ மூலமாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சவங்களும் இப்போ நாங்கள் விழுக்கிடுவோமா அங்கே எங்கள் வீடும் வந்து இன்றைய தெரியுங்க யாராவது பார்த்து கொண்டு இருக்கோமோ தெரியாது. அம்மம்மாண்ட வண்டியில் கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் இந்த பைக்கில் ஆட்டோ கடவுளே ஹெல்மெட் போட்டு உங்களை பஸ் ஏற்றி வருமா அங்கே பின்பாசலாக கூட்டின்னு வரல ஆனால் இன்றைக்கு சுற்றி கரெக்டாக இருக்கா. இது என்ன தேசிய கேமராமோ இந்த கடாக்கு கீழே தெரியலையே. இந்த மாதிரி தேசி கேமராங்கள் பாருங்க. தேசி கேமரா இந்த கடை வழி ஒன்றும் போயிட்டு அது என்ன நெல்லிக்காய் மரம் உங்களை மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டாண்ட வீடு வாங்க. ஆமாம்மா எப்படி சோழலாம் இங்கே வந்தது சந்தோஷமே உங்களுக்கு போட்டு வர வேணும் அடக்கண்டு பார்த்துட்டு வர வேணே. ஏன்னா மாதங்களுக்கு அப்புறம் அண்டா சமைக்க போகிறோம். அண்டாண்ட கிச்சனை வந்து பாருங்க. இதுதான் அண்டாண்ட கிச்சன். ஃபில்டர் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு 10 லிட்டர் கொண்டு போவோம் போய் கிளம்பி அடி கடையில் வேண்டோம் நாங்கள். நாங்கள் சித்தியே காணல என்ன செய்தி லஞ்சா என்ன செய்தி சட்டியோட நினைக்கிறீங்க காணேரமா என்ன மீன் பறிக்க போயில மீன் கரையாச்ச பறியல சித்தப்பா வந்தாலும் பம்பா இருக்கு உங்களை நீங்க கூப்பிடுவோம் நான் கூப்பிட பழைய போச்சு. எங்க அத்தியம் எங்க ஆனா எல்லாருக்கும் உங்க சமையல் பிடிக்குமா அப்படி சமைப்பியல் சாப்பாடு சாப்பிட்டு வந்து அந்த நீ எப்போ இப்படி சமைச்சு பழகுறாங்க
இல்லை சிலர் நல்லா சமைக்குவான உங்களை போல சமைக்கிறா. என்ன கீரை சொன்ன போறீங்களா? முருங்கைக்கீரையா? கிட்ட வந்து காட்டுங்க நான் சார்ஜ் தான் சரி கொஞ்சம் கதைங்க அந்த ஆடு. முருங்கைக்கீரை இது வந்து விரால் மீன். விரால் மீனா? அங்கே கருப்பு ஊற வச்சு கிடக்கு. ஊற வச்சுக்கணும். இந்த அஞ்சாண்ட கையால் சாப்பிட்டு தான் போகிறாண்டே. அஞ்சா அப்போ எங்கே இந்த வீடியோ பார்க்குறீங்களோ? கடைசி எந்த வீடியோ பார்த்துறீங்க? பார்த்தீங்க அது போட்டு 10 நாள் கிட்ட வருமே. நேற்று பார்த்த நீங்கள் இல்லை அப்பாப்பா என்ன தேவண்ட பார்த்துட்டு வருவோமா? சிக்கலா காய்ச்சி இருந்தோம்னா நான் அப்பப்பா எனக்கு சொல்லுங்க. அப்படியே வரட்டி கொண்டு நிற்கணும். வேணுண்டா கீரை சுண்டல். முருங்கைக்கீரை சுண்டல். அடுத்தது வந்து பருப்பு கறி வைக்கணும். அந்த இதை அப்படியே அதில் வச்சே தானே அந்த அடுப்பில் வச்சு அடுப்பு போட்டு விட்டோம். அடுப்பு குறைச்சி விடணும். இது சரியான ஹீட் இந்த அடுப்பு. சரியோ? அப்படி இல்லை. இந்த அடுப்பு இருக்கா பாருங்க. இந்த அடுப்பு சரியா விடுங்க. நல்லா பார்த்து இது ஹீட் ஆகும். ஹீட் ஆகி நின்றோம். அங்கே என்ன குறும்பா வட்டி மத்தியாக மீன் என்னது மீனோ கரைக்கோ தெரியா பொரியலுக்கோ தெரியா? போட்டுறீங்க மொம்மடி போட்டு விட்டு வீடியோ பார்க்காம நான் போட்டு பார்க்குறேன். நான் போடையில நல்ல வடிவா இருக்கு. ஓ அண்டே புறம் அண்டே சாப்பிட்டா புறம் சிறுஞ்சான வரப்போ நிற்கிறார் சாப்பிட்றாரு. நான் நேற்று காட்டு கூட்டி கொண்டு வாங்க அண்டா அப்படின்னு சொல்லாத சொன்னேன். சனிக்கிழமை போகுது. பிறகு பார்த்தா அம்மாவோட இன்றைக்கு வந்துட்டேன். தண்ணி வெங்காயத்தை வெட்டி தரட்டுமா? അതിൻ്റെ കട്ടിംഗ് പ്ലേറ്റ് വെക്കല്ലോ. ഇതായിരിക്കും കീഴെ എങ്ങനെ ഉടഞ്ചിട്ടേ நாங்களும் அந்த மஞ்சள் கட்டிங் பிளே பண்ணதுக்கா அத்தை ஆர்டர் பண்ணி எடுத்தவா. அஞ்சாம் ரைஸ் தக்காளி பழம் உரைப்புக்கான அன்றைக்கு ரைஸ் போட்டது. கீரை சுண்டல் முடியுது. ஈரலோ கீரையோ? எனக்கு ஈரல் ரெண்டு கட்டுது. கீரை இந்த உங்களுக்கு கீரை சுண்டல் நான் சொன்னேன்.
மீன் என்ன கறி வைக்க போறீங்களா பொரிக்க போறீங்களா அது பருப்பு என்ன கொதி 7 பேல கறியும் வெஜி பொரிக்கும் கொஞ்சம் ஒரு 4-5 நாளா கொஞ்சம் தடம் மாதிரி கொண்டு தெரியுது நண்டு என்ன பிரச்சனை இருக்கு அன்றைய கோழி கடையை போனாங்க ஜாலியன் அங்கேயும் கொஞ்சம் சிக்கல தான் கிடையாது கையெல்லாம் பதறது ஏன் தெரியும் கல்யாணம் கூட வேற இருக்குமோ இல்லை அண்டை தேங்காயெல்லாம் திருவியாச்சோ ஓ எல்லாம் திரி வச்சு கிடக்குள்ள என்ன திரி காணாது இந்த திருவிழா தான் நான் உங்களை வாங்க வச்சிருந்தேன் இந்த இதில் ஒரு திருவிழா இருக்கு பாருங்க இந்த மேசையில் ரெண்டு திருவிழா தேங்காய் தக்காளி செய்ய தருவேண்ணா ஆனால் வெளியில போக தேவையில்லை என்ன உள்ளே கடைக்குள்ளேயே ரக்கம் சாப்பிட்டு பண்ணிடலாம் அத்தை வீடியோ எடுத்து முடிஞ்சோன்னு தான் வருவாங்களாக்கா கேட்டேன் இன்றைக்கு ஒரு அக்கா ஃப்ரான்ஸில் இருக்கிறவா அத்தை என் வீடியோ கூப்பிடுறீங்க இல்லையாண்டு அன்றைக்கி போனவளை போட்ட வீடியோ கூட காணையில் போல எங்களை அத்தியாரை கூட்டின்னு வரணும் இது கணக்கிடுமா இப்படி அமர்த்தி கொடுத்து ஐயா வந்து சார்ஜன் இல்லை தேங்காய் தெரியும் அந்த புளிச்சதை அந்த கேட்டவா சார்ஜன் தேங்காய் உடைச்சது நான் இதை போனா மீன் இல்லையா அது ஒரு வகையான ரச்சி காட்டுறச்சி உண்டு அதான் அப்பா மினக்கட்டி கொண்டிக்க அப்பப்பா ரச்சியல் வேண்டி கொள்ளலாம் என்ன வாங்குறீங்க நாங்களே எல்லாம் எடுத்து கொள்ளலாம் அதான் அதான் காட்டுறச்சியிலால வந்து பஞ்சம் இல்லை பயம் உங்களுக்கு தேங்காய் தருவே இருக்காது கீறி விட்டுருங்க ஓ டைட்டாக தான் திருவுறேன் இப்போ காட்டுறச்சி சமைக்கிறத மட்டும் கொண்டு போயிட்டு வச்சுடும் அப்படி அது வித்தியாசமாக சமைப்பாங்க யார் வைக்கிற வேலை என்கிட்ட நல்ல விருப்பம் முதல்ல அந்த ரச்சி சி அப்படி சொல்லுவேன் நான் பாருங்கோ ஷாருஜனை புதுசாக வாரணியா ஷாருஜனை பாருங்கோ இவர் தான் ஷாருஜன் இது என்ன லொக் போட்டு கிடக்கும் திருவேலைக்கு ஒரு ஆட்டம் இல்லை அன்னைக்கு இது என்னண்டு ஏன் பாத்தீங்களா உங்களை பற்றி ஒன்று காய்ச்சிங்கொல்லாம் கிடக்கு வாங்க கரெக்டு கதையில் கயக்கணும் இப்படியே வெக்கப்பட்டோன்னு இருக்கிறதா இது பாருங்க அத்தை எப்படி வந்து கயக்கப்புறாண்டு ரத்தியெல்லாம் பட்டி முடிஞ்சு அத்தை வந்து காட்டு ரச்சியில் சாப்பிட்டு தான் இவ்வளோ உடம்பு தம்பி அவன் சும்மா குளிச்சு தாண்டாப்பா நீ திரிவான் நீட் பேக் டியூஷனு போயில தம்பி 4 மணிக்கானே உப்பே போய் அங்கே என்ன இது நீங்களும் சாப்பிடுவீல்ல காட்டுறாச்சி உண்மையாவியா அத்தையை கூப்பிடுங்க நல்ல அளவான ஒரு கிச்சன் உண்டு எல்லாம் நின்று சமைக்கலாம்
தேங்காய் என்னத்துக்கு என்னத்துக்கு காணுமே இது ரசம் வையுங்க சொதி வேணும் நேற்று ரசம் வச்சு குடிச்சது ரசம் குடிச்சதுன்னா நல்லா உடம்புக்கு எங்க வர அப்பப்போ குடிச்சிட்டு ஆ என்ன என்ன அடி பாடுது இதுக்குள்ள இது என்ன உள்ளி அடிச்சதா அது முடிக்கணும் அடிங்க யார் இது சார் சின்ன சப்போர்ட் கொடுங்க வந்து கடை நீங்கெல்லாம் சரி என்ன செய்யற மிக்சியில் அடிங்க மிக்ஸி கொஞ்சம் தள்ளி நின்று ஃபுல்லாக போட்டு அடிக்க போகிறீங்களா அந்த முழுக்க போட்டு அடிக்கிறேன் என்ன நல்ல பால் கறிக்காய் வச்சு விடுவோம் கறிக்காய் வேறு கத்திரிக்காய் சுண்டல் நல்லா இருந்தது கத்திரிக்காய் இருந்தால் சுண்டலாம் நீங்கள் அஞ்சாண்டு சாப்பாடு சாப்பிட அங்கே வர மாட்டீங்க என்ன இந்த கருவாடு போட்டு சுண்டி இருந்தா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி என்ன அவிய வச்சு கூட என்ன அது ஆ சரியா கொஞ்சம் தண்ணி விடணும் கேட்கும் தெரியுமோ அடிச்சுண்டு தண்ணி விடணும்டா இல்லையா காணாடிக்கு சுத்தாது அதான் நான் கேட்க மாட்டேன் கீழே இது பிளேட் மட்டும் சுத்தும் மக்களே பாருங்க குரங்க பாருங்க இதோ சூ அப்படி பாஞ்சு வாங்க தெரியல ஆ இங்கே தேங்காயை விழுத்துறது ஆ பார்க்க வருது தேங்காய் காயுது இன்ட்டு அப்பு சரி இப்போ அத்தையே வந்துட்டா சமையலுக்கு அது என்ன போட்டு தாளிக்கிறீர்கள் ஆ அத்தை இந்த காட்டு வச்சு சமைக்கிறேன்டா அத்தான் ஏன்னா அத்தை கொஞ்சம் கறிக்கக்கூடிய தான் சிக்கன் கலக்கி கிடாது என்ன மாதிரி ஓகே சமைப்போம் இருக்கா காட்டுறாச்சியே இருக்கா ஓ சட்டியில் அதான் காட்டுறாச்சியான வடிவாக சமைக்கணும் என்ன மாதிரி அத்தை இது என்ன கட்டத்தில் போகுது வாங்கிட்டோம் அப்போ அதெல்லாம் போட்டு இதே ஆச்சோ தூளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சோ ஒன்றை சேர்க்க தானே வேணும் எங்க போறீங்க சாதா வைக்கப்படுறீங்க ரைட் ரத்தியை பார்க்க ஆசையாக தான் கிடக்கு அதில் சரிதானே எப்படியும் மூடி வைக்கணும் அப்படியே மூடி வைக்க சரி மூடி வச்சு நல்லா கொதிச்சோடனே புளி மட்டும் விட்டு ரப்போமே நம்ம சொட்டு தண்ணி விட்டு மூடி விடுங்க வச்சியை பார்த்தீங்களோ என்ன சாப்பிட்டு பார்க்க போறீங்களோட அவியல முன்னா இதுக்கு பால் ஒன்றும் இல்லையோ ஆ என்ன பிடுங்க போறீங்களோட போட்டாச்சு தானே பத்து தானே
சரி மூடியலாம். மூடி எடுத்து கொடுங்க, மூடி இதில் டக்கன். தம்பி என்ன மாதிரி அப்பாங்க சுரண்டோடு திடீர் பசி வந்துட்டு போலையா சார்ஜனுக்கு வேலை சமைச்சிட்டு சார்ஜன் சாப்பாடை கொடுங்க. மூடி விட்டிங்கன்னா சரி. இதில் மூடி விடுங்க. ரைட். அப்படி கொஞ்சம் எல்லாம் அவஞ்சோன்னு பார்ப்போமே. சரி, இப்போ நல்ல மாதிரி எல்லாம் சமையல் முடிஞ்சு போலையா? என் ரச்சிக்கரை பக்கத்தில் நிற்கிறீங்க நீங்கள். ரச்சியை பார்க்க ஆசையாக கிடக்கண்ணே. எனக்கு இவ்வளோத்தையும் சாப்பிட்டு பார்ப்போம். எடுத்துக்க சாப்பிட்டு பாருங்க. தம்பி நீ டேஸ்ட் பண்ணி பாருடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஈரல் சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க? ரச்சியா தம்பிக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறாக்கா எப்படி எங்கிட்ட பாபு கொஞ்சம் சுக்குவ மாதிரி என்ன. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டுராட்சி வந்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து சமைச்சு முடிஞ்சது. சார்ஜனுமே வந்து டேஸ்ட் பண்ணிக்க அப்புறம் வந்து சாரஜன் சொல்லிச்சு இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி எனக்கு ரெண்டு பொரும்பா ரச்சியும் எடுத்து வச்சுக்கல. ஈரல் ரச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ரச்சியம் அது அவ்வளோ வாசம் இல்லையா? இது கொழுப்பை பாடுத்து வச்சுக்கிது. கொழுப்பு இது அது கொழுப்போ ரச்சியோ பார்த்தா சரியா? பார்த்து சொல்லுங்க. ரச்சியோ கொழுப்போ தம்பி பார்த்து சொல்லுவானா என்ன? சிக்கல்லாம் கிடக்கப்பட்டேன். சரி, இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருக்குது? உண்மையில நல்லா தான் எனக்கு. வேலையும் சாப்பிடணும் போட அவ்வளோ தூரம் பசிக்குது. சரி, என்ன நீங்களே சாப்பிட்டு பார்க்க மாதிரி இது சாப்பிடலாம் தானே? என்ன அப்பா நிற்கும் ஒன்று சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க ஒன்றும் இல்லாம போகுது. அதுதான் ரச்சி ஒன்று சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்கும்? அஞ்சாவது டேஸ்ட் பண்ணி பார்க்க விடுவோம். சாப்பிட இல்லையா? சில பேர் அப்படியே நாங்கள் சாப்பிட பார்ப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து சமையல் எல்லாமே வந்து சமைச்சு முடிஞ்சுது. சாப்பாட்டை வந்து பாருங்க, அந்த சமைச்ச சாப்பாடை வந்து என்னென்ன கறியில் இதில் கீரை, இங்கே வந்து ஒரு வகையான ரச்சி காட்டு ரச்சி, இங்கே வந்து குத்தரிசியா தீட்டரிசி தீட்டரிசி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு. நீங்கள் போட்டு அவசரமாக போடுறீங்க சாப்பாடு காணும் காணும் கொஞ்சம் போடுங்க. அஞ்சால மீன் கறி, சோதி மீன் பொரியல், ஊறுகா. அஞ்சா சாப்பிட்டா போடுறியா இல்லாட்ட இந்த மாதிரி சாப்பிட்டீங்களே? எனக்கெல்லாம் சாப்பிடவே போட அவசரமாக போடுறதே பசிக்குது போடாக்கா. அதுதான் மற்றவங்க கூட சாப்பிடுவோமே. மற்ற வீடியோவில் கதைப்பாரு சேர்ந்து எனக்கு இந்த மீனை பார்த்தாலும் ஜிலாப்பி மீன் அதே இது கண்டு மாமா எடுத்து ஜிலாப்பி மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு சாரு என்ன சாரும் சாப்பிடலே? சாப்பிட நான் சாப்பிட்டுட்டேன். அந்த காலம் முழு வச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து வச்சுட்டீங்களோட உங்களுக்கு இருக்கா? அப்படியே சைட்டா ஊர்வா சைட்டா வைங்க. ரைட், இந்த மீன் வெகடாக்கு தானே பாருங்க. சாப்பாடை பாருங்க வடிவா காணுமா? சாப்பிட்டா வடிவா திருப்தியாக சாப்பிடணும். இல்லை இல்லை அதுக்கு காட்டணும் கேட்குறேன். அப்போ அத்தைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கல? அத்தைக்கும் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவா அத்தை. அத்தைக்கு இந்த காற்று சாரி அன்றாக இந்த காற்று பிடிக்காது. தாசி பாமா சாப்பிடுவோம். இன்னும் லைட்டாக சாப்பிடவே நல்லா தான் சூப்பராக தெரியுமா?
கொஞ்ச நாளைக்கு அந்த அப்படியே நிற்கலாம் போல வீடியோ காண சொல்ல சாப்பாடெல்லாம் இந்த உப்பு புளியிலேருந்து எல்லாமே நல்லதான் இருக்கும். இதெல்லாம் இந்த வகை சாப்பிடுவாங்க நீங்கள் முறுக்கம் தானே. தயிரும் இருக்கு. சரி வாங்க. இந்த பிள்ளை நான் அப்பா சொல்லுவேண்ணா வீடியோ கேட்க வரையிலண்டா அத்தை கொஞ்சம் பண்ண ஒரு கிலோ யாருக்கு அது சொல்லிக்கோ கொஞ்சம் விட்டுங்க. சொதி வச்சு விடுங்க. சொதி விடுமா கொஞ்சம் விட்டு விடுங்க. என்ன கீரை சின்ன வைக்கிறான் சொதி நல்லா இருக்கும். சாப்பிடுறது சாப்பாடு சொல்லுங்க அப்படியாண்டு நல்லா இருக்கா? சோபால இருங்கோ. தமிழ் பேச்சு தான் படிக்கிறீங்க? நாடாமாண்டா உண்மையில சாப்பாடை பற்றி சொல்லவே இல்லை. நீங்களும் சாப்பிடணும். முறுக்கமில்லையா நல்ல சாப்பிடுங்க. அத்தை ரெண்டாம் மரப்படி வேண்டாக்கிறாடா மாமா நிற்கிறாடா எங்களுக்கு குளத்து போட்டுதான் வந்துடும். அங்கே வீட்டே முதல்ல மெதையில என்ன படுக்கவே 2 மணியா உள்ளாட கதையை வைக்க படங்கள் பார்த்து தான் அடைக்கிறேன். சாப்பாடை பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்ன சொல்லுது? சாப்பிடணும் போல இருக்குது. அப்பப்பா 2 கதையை கேளுங்க. ஏதாச்சும் 2 கதையை கேளுங்க. கதைப்ப அப்படி இருக்கு அப்பப்பா. மீன் பொரியல் மீன் அப்போ சாரு வீடியோ முடிச்சு விடுவோம். பத்து சாரி இதுலே தெரியுது சாரி கூட பசியோட 2 வீடியோ எடுக்குது. 2 மணி ஆயிட்டு அப்படி முடிக்கோ. சரி சரி வீடியோ பார்க்குறவர்கள் மறக்காமல் கேர்ன் பண்ணுங்க. அந்தாண்ட சமையல் அப்படி இந்த மாதிரி உண்மையில் இந்த நாள் ஒரு சந்தோஷமாக அமைஞ்சிருக்கேன்னு. உண்மையில் இப்படித்தான் இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனுஷன் வாழ்கிற கொஞ்சம் காலமே இருக்கும் போதே சந்தோஷமாக இருக்கணும். உண்மையில் சாப்பாடு சொல்லு வேலை இல்லை வீடியோ காண்டியில் மறுபடியும் சொல்கிறேன். சாப்பாடு எல்லாமே உண்மையில் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இந்த காட்டுறச்சியோட சாப்பிட்ற இன்னும் ஒரு இதான் பதமாக கிடையாது சாப்பிடேன்னு.
இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்போ படிக்கிற பிராண்ட் ஒன்று கிடக்கு இதில் அப்புறம் தவறுதான் ஒன்று நிற்கக்கூடாது அந்த பிரியாணி தண்ணி தான் விட்டுருக்கோம் இந்த போத்திலோட அடித்தாலும் இருக்கு வேணே அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். ஏண்டா சார்ஜன் வந்து இப்போ இப்படி தானே சார்ஜனை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றது வந்து இப்போ எங்களுக்கு பயன்பாடு அடையாக போகிறோம். என் ஒவ்வொரு ரஜித்தின் தூக்கி நான் வைக்க சார்ஜன் அதைத்தான் பார்க்கு பருப்பை சாப்பிட பார்க்கல ரஜித் கறியை தூக்கி வாயில கடிக்க சார்ஜன் பார்க்கல உங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்கள் இல்லைம்மா கொஞ்சம் அரைக்கிங்க நம்மகிட்ட வைக்க தானே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றும் சீரியஸா நான் தான் நினைப்பேன் பேச்சேன் நிற்க போறீங்களா அச்சாருக்கு போட்டு அவன் சிலவு எல்லாம் வேட்ட சிலவு இல்லை இல்லை நான் காணும். சரி வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திப்பேன். ஒரு பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.